எல்லாருக்கும் ஹாய். நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு லாலிபாப் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு மீடியம் சைஸு 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு நான் துருவி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். 1/2 கப்பு பிரெட் கிரம் சேர்க்குறேன். 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டேன். அவ்வளோதான், எல்லாம் அப்படி நம்ம பிடிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நான் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பிரெட் கிராம்ஸ் வச்சுருக்கேன். கை ஈரல்லாத இருக்குது நல்லா மேலே. அவ்வளோதான், எண்ணெய் மீடியமாக சூடாக இருக்குது, உள்ளே சேர்த்துடலாம். அனல் வந்து லோ ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன் நான். நல்லா திருப்பி விடலாம் எல்லா பக்கம். அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.